சத்திய வசன நேயர்களுக்கு இனிய வணக்கம். இந்த நாளிலும் எமது வாழ்க்கையில் அன்றாட பயன்படுத்தும் ஒரு விடயத்தை நாங்கள் எப்படி பாவிக்கிறோம் என்பதை குறித்து இன்றைய நாளில் உங்களோடு தியானிக்க நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கும் இது ஒரு சவாலான காரியம். இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சவாலான ஒரு காரியம். இன்றைய தொலைபேசி உங்களுக்கு தொலைபேசியாக இருக்கிறதா, தொல்லைபேசிகளாக இருக்கிறதா? வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை இதற்காக நான் தியானிக்க ஆயத்தப்படுகிறேன். இன்றைக்கு நீங்கள் தொலைபேசி என்றவுடன் எங்களுடைய சிந்தனைக்கு வருவது என்ன? இன்றைக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க. கூட இப்படி ஒரு கேள்வி கேட்டா, கத்தி, ரைட், வெட்டுகிற கத்தி, நைஃப் நல்லதா கெட்டதா என்றால் நாங்கள் என்ன சொல்லுவோம்? ரைட், பலருக்கு உங்களுக்கு தெரியும், நல்லது என்று வரும், கெட்டது என்று வரும். ஆனால் எங்களுக்கு பலருக்கு உடனே வாரது என்னது? அதுபோலதான் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே தொலைபேசியினால் வந்த நன்மைகள் எவ்வளவு என்று பார்க்கிற அதே நேரத்திலே அதனாலே வந்த தொல்லைகள் எவ்வளவு என்று நாங்கள் பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். சில நேரங்களிலே அது எங்களுக்கு தெரிகிறது இல்லை. ரைட்? ஸோ யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு இந்த தொலைபேசி வந்த பிறகு எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் கையில், இப்போ நான் உட்பட எங்களுடைய கையில் மணிக்கூடு இல்லை. ரைட்? டைம் பார்க்க இல்லாது, வாட்ச் இல்லை, ரேடியோ இல்லை. ஸோ இப்படி நிறைய காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கை இல்லாமல் போயிருக்கிறது. அழகான ஒரு விடயம்தான். ஆனால் அதே நேரத்திலே அழகான நிறைய விடயங்களை தொலைத்து விட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு யோசிச்சு பார்க்கும்போது இன்றைக்கு உறவுகளுடைய பெருமதிகளையும் தொலைத்திருக்கிறது. இன்றைக்கு ஒரு மனைவி இப்படியாக சொன்னாள், என்னுடைய கணவன் திருமணத்துக்கு முன்பு என்னோடு அதிகமாக நேரம் கொடுத்தார். எப்பொழுது அவருக்கு வெளிநாட்டில் இருந்து ஒரு ஐபோன் ஒன்று வந்ததோ அதிலிருந்து என்னோடு நேரம் கொடுப்பதே இல்லை. இவர் என்னை திருமணம் முடிப்பதற்கு பதிலாக இந்த போனையே திருமணம் முடித்திருக்கலாம். போன் வேணாம் என்று நான் சொல்ல வரவில்லை. தொலைபேசி எங்களுடைய வாழ்க்கைகளிலே எவ்வளவு செல்வாக்கு செலுத்துகிறது. கடவுள் உருவாக்கின ஒரு அழகான காரியம் உறவுகள், கணவன் மனைவி உறவுகள், பிள்ளைகள் என்கிற உறவுகள். இந்த உறவுகளை அல்லது இந்த சிறப்பை எப்படி இந்த தொலைபேசி தொலைத்திருக்கிறது என்பதை நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். சிம்பிளாக கேளுங்க, இன்றைக்கி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எவ்வளவுக்கு இந்த தொலைபேசி தாக்கம் செலுத்துகிறது? இன்றைக்கு தொலைபேசியினால் பிள்ளைகளுடைய ஆளுமைகள் எவ்வளவு குழப்பப்பட்டிருக்கிறது. சொல்லுவோம், இன்றைக்கு பிள்ளைகள் சாப்பாடு கொடுக்கும்போது ஒரு காலத்தில் நிலாவை காட்டி சோறு ஊட்டணும், இப்போ ஃபோனை காட்டி சோறு ஊட்டுறோம். சொல்லுவோம், இன்றைக்கி அதனால சொல்லுவோம், பிள்ளைகளுடைய எமோஷனலி அவருடைய உணர்வு ரீதியான பிணைப்புகள் இன்றைக்கு குறைந்து கொண்டு போகிறது. ரைட்? எப்படி இதை நாங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு எங்களுடைய தொலைபேசிகளை நாங்கள் கையாள போகிறோம்? அது மாத்திரமல்ல, தொலைபேசி இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே ரகசியமாய் சில பாவங்களுக்கும் காரணமாயிருக்கிறது. இன்றைக்கு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கேட்கும்போது எத்தனை பேருடைய வாழ்க்கைகளிலே தவறான விடயங்களை அல்லது தவறான விடயங்களை பார்ப்பதற்கான இடமாயிருக்கிறது. இப்படி நீங்கள் யோசித்து பாருங்கள். கையடக்க தொலைபேசி கைக்கு அடக்கமாயிருக்கிறதா, அல்லாவிட்டால் நான் அந்த தொலைபேசிக்கு அடங்கி இருக்கிறேனா என்று நாங்கள் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். சில நேரங்களிலே எங்களுடைய வாழ்க்கைகளிலே சில தவறான காரியங்களை பார்ப்பதற்கு அது தூண்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அநேகர் திருமணத்துக்கு விரோதமான பிழையான தொடர்புகளை உருவாக்குவதற்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. சிலர் சொல்லுவாங்க, இரவிரவா இன்றைக்கு யாரோடெல்லாம் சட் பண்ணுவாங்க. ரைட்? ஸோ ஏனென்றால் பக்கத்தில் இருக்கக்கூடிய உறவுகளை நாங்கள் மதிப்பதை விட இன்றைக்கு இதனூடாக நிறைய தீமையான காரியங்கள் நாங்களே உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உங்கள்கிட்ட கேட்குற கேள்வி வெரி சிம்பிளான கேள்வி. உங்கள் தொலைபேசியை உங்களால் கட்டுப்படுத்த முடியுமா, அல்லாவிட்டால் உங்கள் தொலைபேசி உங்களை கட்டுப்படுத்துகிறதா? அழகாக நீங்கள் யோசித்து பாருங்கள். எப்படி என்றால் இன்றைக்கு இருக்க இளம் சமூகத்துக்கு நான் சொல்லுவேன், இப்போ இன்றைக்கு பாலியல் என்கிற அசுத்தத்துக்குள்ளே இன்றைக்கு இளைய சமூகம் இதனூடாக அதிகமாய் போய்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்கள் இன்றைக்கு அநேக வேளைகளிலே தவறான விடயங்களை பார்த்து இன்றைக்கு அடிமைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அதனால் தெரியுமா, இன்றைக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யங்களை எல்லாம் தொலைக்கிறோம். கவனமாக இருக்க வேண்டும். பாலியல் என்கிற அசுத்தத்துக்கு நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எப்படி என்றால், நீங்கள் ஒரு மிருக காட்சி சாலைக்கு போகிறீர்கள். மிருக காட்சி சாலைக்கு போகும்போது தவறுதலாக நீங்கள் அந்த சிங்கக்கூட்டுக்குள்ளே விழுந்து விட்டீர்கள். தவறுதலாக
ரைட்? இப்போ தவறுதலாக அந்த சிங்கக்கூட்டுக்கு விழுந்த உங்களுக்கு நீங்கள் எல்லாரும் பார்ப்பார்களே என்று நீங்கள் அவமானத்தோடு நீங்கள் கூனி குறுவதற்கு பதிலாக நீங்கள் சத்தமாய் கத்துவீர்களானால் உங்களுக்கு உதவி செய்வதற்கு வாய்ப்பு வரும். பலர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அந்த சிங்கக்கூட்டுக்குள்ளே விழுந்து கிடக்கிறேன் என்பதை உணராமல் இன்றைக்கு நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் இப்படிப்பட்ட ஒரு கண்ணிக்குள்ளே ஒரு மாட்டப்பட்டிருக்கிறேன் என்பதை உணராமல் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமில்லை, அந்த சிற்றின்பத்தின் சந்தோஷத்தினாலே நிலையான சந்தோஷத்தை தொலைத்து கொண்டிருக்கிறோம். அந்த சிங்கத்துக்கு நீங்கள் சாப்பாடு போட்டு தான் அதுக்குள்ளே வாழ முடியும். அந்த கூட்டுக்குள்ளே விழும்போது உங்களுக்கு 2 ஆப்ஷன், 2 தெரிவு இருக்கு. ஒன்று, நீங்கள் கத்தி கூப்பிட்டு வெளியே வரலாம், இல்லாட்டா அதுக்கு ஏதாவது ஒரு சாப்பாடை கொடுத்துக்கிட்டே இருக்க வேணும். இந்த விழுந்த நபர் யோசிக்கிறார், என்னுடைய ஒவ்வொரு அவயமாக வெட்டி அதுக்கு கொடுத்து சாப்பாடு கொடுத்து நான் எப்படியாவது அதுக்குள்ளே வாழலாம்னு யோசிக்கிறது போல தான் சில வேளைகளில் தொலைபேசி என்கிற வாழ்க்கைக்குள்ளே எங்களுடைய வாழ்க்கையை சிக்க வைக்கும் போது எங்களுடைய வாழ்க்கை இருக்கும். ஏனென்றால் அது ஒரு விதமாக எங்களை அடிமைப்படுத்தி வைக்கும். சிற்றின்பங்களினால் எங்களுடைய வாழ்க்கையை தொலைக்க வேண்டாம். வேதாகமத்திலே அழகாக ஒரு பகுதி இருக்கிறது, நீங்கள் திருப்பி வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் அழகாக சொல்லுகிறது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் தகுதியாயிராது. எனக்கு தகுதியா இருக்கா? இந்த உலகத்தில் எனக்கு அது எவ்வளவுக்கு பிரயோசனம். அதே மாதிரி அது தொடர்ச்சி சொல்லுகிறது. அது 12ஆம் வசனத்தில் அடுத்த பகுதி சொல்ற, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். ரைட்? ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். தெரியுமா, அடிமைத்தனம் இலகுவானதில்லை. உங்களுக்கு ஒரு கதையை சொல்றேன். ஒரு வாலிபன் ஒரு பாதையால் நடந்து போனானா, அழகான ஒரு வாலிபன். திடீரென்று பார்க்க பாதையை மாறிட்டான். போகும்போது பார்க்குறான், ஒரு பத்தைக்குள்ளே இருந்து ஒரு சிங்கம் ஒன்று துரத்திக்கின்னு வருது. இவன் ஓடுறான் ஓடி போய் ஒரு கிணத்துக்குள்ளே பாஞ்சானான். சிங்கத்தில் இருந்து தப்புவோன்னு பாஞ்சானான். பாயும்போது கீழே போகும்போது இது பெரிய கிணறா இருக்கு, என்ன செய்வோம் என்று சொல்லி அதில் போகிற ஒரு விழுதை அப்படியே கொப்பை பிடிச்சிக்கன்னு இப்படி தொங்குனானா. அந்த வேரை பிடிச்சிக்கிண்டு தொங்கும்போது மேலே பார்க்குறானா, சிங்கம் வந்து வாயை பிளந்துக்கிட்டு நிற்குதா. கீழே பார்க்குறானா, 2-3 பாம்புகள் நின்று விளையாடி கொண்டு இருக்கிறான். இப்போ யோசிக்கிறான், மேலே சிங்கம் கீழே பாம்பு. ரைட்? இப்போ பக்கத்தில் பார்க்குறான் ஒரு பெரிய தேன்கூடு. சும்மா அப்படிப்பட்ட ஒரு தேன்கூடு ஒன்று பக்கத்தில் இருக்குதான். இப்போ இந்த கொப்பை பிடிச்சிக்கிண்டு மேலே சிங்கம் கீழே பாம்பு, பக்கத்தில் இருக்க தேன்கூடை பார்த்து வாய் கூடி, ஐயோ இவ்வளவு பெரிய தேன்கூடு, இது எங்கே இருக்கு அப்படின்னு வாயால் அப்படி சொட்டா அப்படி ரசிச்சுக்கண்டு அப்படி பார்த்துன்னு இருக்கிறான். இப்போ அவன் பிடிச்சிருக்கிற அந்த கொப்பை 2-3 எலிகள் மேலே நின்று விளையாடி கொண்டு இருக்கு. ஆனால் இவருடைய பார்வை முழுக்க எங்கே இருக்குண்டா, அந்த தேன்கூட்டில் தான் இருக்கு. சில வேளைகளில் எங்களுடைய வாலிப வயதில் அல்லாட்டி உங்களுடைய வாலிப வயது மாத்திரமில்ல, இன்றைக்கு திருமணத்துக்கு விரோதமான சில சிற்றின்பங்கள், சில பாவங்கள், அல்லாவிட்டா வாலிப வயதில் எங்களை கட்டுப்படுத்த முடியாமல் நாங்கள் செய்கிற சில காரியங்கள், நான் யாருக்கும் தெரியாமல் செய்கிறேன்னு நினச்சிட்டு நீங்கள் செய்கிற காரியங்கள், யாருக்கும் தெரியாமல் பார்க்குறேன்னு நினச்சிட்டு பார்த்துட்டு இருக்க காரியங்கள், எங்களை என்ன செய்ய தெரியுமா? இந்த சிற்றின்பங்கள் எங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி விளையாடி கொண்டிருக்கும். எனக்கு தெரியாமல் இருக்கும். இன்றைக்கு நிறைய பேருக்கு இது தெரியுதில்லை, இது தவறுன்னு தெரியுதில்லை. நிறைய பேருக்கு இதில் நான் நிற்கிறேன்னு தெரியுதில்லை, இந்த சேத்துக்குள்ளே கிடக்கிறேன்னு தெரியுதில்லை. சொல்லுவாங்க, அந்த சில வேளைகளில் அந்த பண்டிகை வந்து எப்போ அதுக்கு வானத்தை அண்ணாந்து பார்க்குமெண்டா, தனக்கு கடைசியாக வெட்ட கொண்டு போகும்போது தான் சொல்லுவாங்க, 2 கம்பில் போட்டு தூக்கும்போது தான் மேலே பார்க்குமா, அடே ஒரு அழகான வானம் இருக்குது, நான் கவனிக்காமல் விட்டுட்டேனேன்னு. நாங்கள் அப்படி தான் குனிஞ்சு பார்த்து எங்களுடைய அழகான வாழ்வையை தொலைச்சிடக்கூடாது. இது முக்கியம்தான், நான் இல்லைன்னு சொல்ல இல்லை. ஆனால் அதை விட முக்கியம் நீங்கள். அதான் இங்கே சொல்லுகிறேன், திரும்பவும் நீங்கள் சொல்லும்போது 1 கொரிந்தியர் 6:12 சொல்றேன், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் ஒன்றுக்கும் நான் அடிமைப்பட மாட்டேன். அதிகாரம் இருக்கு, ரைட்? உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. இன்றைக்கு சின்ன வயசுல எத்தனை பேர் அம்மா அப்பாட்ட போன் கேட்டு சண்டை பிடிச்சி முழங்கால நிற்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு நன்மையை தருமானால் நீங்க யோசிங்க. நான் சரி போல சொல்ல இல்லை, நிறைய முறைகள் இருக்கு, அதை பேர் இங்க சொல்ல இல்லை. ஆனா உங்களுடைய தொலைபேசி உங்களுடைய வாழ்க்கையை உருவாக்குகிறதா, தொல்லை கொடுக்கிறதா?
ஸோ உங்களை உருவாக்குமாயிருந்தால் எனக்கு பிரச்சனை இல்லை. உங்களோட வாழ்க்கையோடு விளையாடுமாயிருந்தா அது எதுவாயிருந்தாலும் தயவு செய்து நோவென்று சொல்லுங்க. உங்களோட வாழ்க்கை ஒரு சிறப்பானது. உங்களை உருவாக்கினவர் சிறப்பாய் உருவாக்கியிருக்கிறேன். உங்களை சிறப்பானவராய் கடவுள் உங்களை உருவாக்கியிருக்கிறேன். தொலைபேசியோ தொல்லைபேசிகளோ உங்களோட வாழ்க்கையின் பெருமதிகளையோ சிறப்புகளையோ தொலைக்க வேண்டாம். கடவுள் உங்களை சிறப்பாய் நடத்துவார்.